நான் பண்ண தப்பு மாதிரி யாரும் பண்ணிடாதீங்க. ஏன்னா நான் வந்து அது போகாம இருந்திருந்தா ரொம்பவே கஷ்டப்பட்டுருப்பேன் அதுக்கப்புறம். சரிங்களா? ஏன்னா எல்லாருமே ஏதாவது ஒண்ணு நோக்கிதான் ஓடிட்டு இருப்பாங்க. என்னுடைய லைஃப்பும் அப்படிதான். அதாவது நம்ம வருமானத்துக்காக ஒரு வேலை செய்வோம், நம்ம சுயமரியாதையை காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேற ஏதாச்சும் நோக்கி ஓடிட்டு இருப்போம். சரிங்களா? நானும் அந்த மாதிரிதான் ஓடிட்டு இருந்தேன். அந்த மாதிரிதான் லாஸ்ட் ஒரு இப்போ 3-4 வருஷமா வந்து குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஏன் குரூப் 4 சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எம்எஸ்சி பிஎட் முடிச்சுட்டு குரூப் 4ல ஒரு எக்ஸாம் முடிச்சா நம்ம டக்குன்னு உடனே வேலைக்கு போயிடலாம். மற்ற எக்ஸாம்னா கொஞ்சம் நம்ம ஒரு எக்ஸாம் 2 எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் கஷ்டப்பட்டு அது ஓடிட்டு இருந்தேன் அந்த ஒரு இதுல ட்ராக்ல. ஆனா அந்த அளவுக்கு ஒரு அடி நமக்கு, எப்படியாவது இது ஒண்ணுல வந்து நம்ம வேலைக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டுதான். அது என்னவோ தெரியல, 3 டைம் 138 கரெக்டா வந்து நின்றுச்சு கொஸ்டின். இத்தனைக்கும் தமிழ் பிஎஸ்டிஎம் இருக்கு, அப்புறம் டைப் ரைட்டிங் முடிச்சு வச்சிருக்கிறேன். 3 டைமுமே சொல்லி வச்ச மாதிரி ஈஸியா இருக்கும்போது சரி, கஷ்டமா இருக்கும்போது சரி 138 வந்து நின்றுச்சு. லாஸ்டா நான் குரூப் 4 முடிஞ்ச பின்னாடி வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம ஒரு வேலை வந்து ரொம்ப ஆத்மார்த்தமா அதுக்காகவே ரொம்ப மெனக்கட்டு செய்யும் போது அது நமக்கு கிடைக்கல அப்படின் போது ரொம்பவே ஒரு வாழ்க்கை வெறுத்துரும். அந்த மாதிரிதான் போடும்போது ஒரு சிஸ்டர் ஒருத்தர் சொன்னாங்க, கவலைப்படாதீங்க சிஸ்டர், கண்டிப்பா உங்களுக்கு இதை விட நல்ல ஒரு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சொன்னது உண்மைதான் நினைக்கிறேன். ஏன்னா அதாவது இதுக்கு முன்னே வந்து டெட் நிறைய டைம் எழுதியிருக்கிறேன். ஆனா அப்ப அதுக்கும் மெனக்கட்டு படிப்பேன். அந்த மெனக்கட்டு படிக்கும் போது அதுக்கான நமக்கு ரிசல்ட் கிடைக்காது. ஆனா இந்த டைம் எக்ஸாமுக்கே போகக்கூடாது, ஒரு கடைசி டேட்ல போயிட்டு அந்த 2 நாள் எக்ஸ்டென்ஷன் பண்ணாங்க பாருங்க அப்ளை பண்றதுக்கு. அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் தான் போனேன், எக்ஸாமே அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டேன். கடைசியில பார்த்தா அந்த ஒரு 2 நாள் எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது தான் சரி போய் அப்ளை பண்ணி விடலாமே அப்படின்ற ஒரு மனமாட்டத்துல போயிட்டு அப்ளை பண்ணி விட்டேன் சும்மாதான். அப்புறம் எக்ஸாம் போறதுக்குமே வந்து ரொம்பவே ஒரு வேண்டா விருப்பம் தான் போனேன். போகணுமா, அந்த காலையில எக்ஸாம் போறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்ன கூட ரெடி ஆயிட்டு நம்ம போகணுமா அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்ல தான் போனேன். கடைசியில அப்புறம் போயிட்டு எழுதினேன். எழுதிட்டு சரி வீட்டுக்கு வரும்போது கேட்டாங்க, எங்க வீட்டுல கூப்பிட்டு வரும்போது கேட்டாங்க எப்படி எழுதினியான்னு சொல்லிட்டு. ஆனா எக்ஸாமுக்குன்னு சொல்லிட்டு சுத்தமா நான் புக்கை எடுக்கல. அந்த குரூப் 4க்கு எப்போ எழுதிட்டு வந்து அன்னைக்கு வெக்ஸ் ஆயிட்டு முழுக்கு போட்டோம், அன்னைக்கு முழுக்கு போட்டாச்சு. அதுக்கப்புறம் புக்கை எடுக்க கிடையாது. ஆனா குரூப் 4க்கு வந்து நல்லா மெனக்கட்டு படிச்சேன். கடைசி ஒரு 3 மாசமா வந்து தூக்கம் கட்டு நான் படிச்சேன். ஓரளவுக்கு நல்லாவே வந்து படிச்சேன். ஆனா எல்லாருக்குமே தெரியும் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நமக்கு ஏதோ அந்த டென்ஷன்ல என்ன, எல்லாரும் எக்ஸாம் போகணும்னா எப்படி போவாங்க, இங்க வந்து ஃப்ரெஷ்ஷா ரெடி ஆயிட்டு அவங்களுக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்பாங்க, அவங்க ஃப்ரீயா கிளம்புவாங்க. ஆனா என்னுடைய நிலைமை எப்பவுமே எழுந்து பாலை கறந்துட்டு மாட்டுக்கெல்லாம் எல்லாமே பண்ண வேண்டியது எல்லாமே பண்ணிட்டு அதுக்கப்புறம் பசங்களுக்கு சமைச்சு வச்சுட்டு பசங்களுக்கு வேண்டியது பண்ணிட்டு அதுக்கு மேலதான் கிளம்புவேன். அதுல வந்து நமக்கு ஒரு டென்ஷன் ஆயிடுது. மோஸ்ட்லி எக்ஸாம் ஒரு படப்படப்பு வந்தது. அது இந்த வேலை எல்லாம் செஞ்சுட்டு நம்ம போகும்போது நமக்கு ஒரு பதப்பதப்பு வந்தது. அந்த பதட்டத்துல என்ன ஆயிடுச்சு, தெரிஞ்ச கொஸ்டின்ல வந்து நிறைய டைம் 3 டைம் வந்து இதே மாதிரிதான் தெரிஞ்ச கொஸ்டின்ல வந்து தப்பு பண்ணிடுறேன். நான் தப்பு பண்ணிட்டு வந்துட்டேன். சரிங்களா? ஏன்னா 138 போது ஒரு 10 கொஸ்டின் போட்டு நம்ம டக்குன்னு உள்ள போயிட்டுக்கலாம். இப்பெல்லாம் லாஸ்ட்ல 150க்கு மேல போட்டவங்களுக்கே போஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு நிறைய. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு ரொம்பவே வெறுத்துட்டேன். நான் போடா படிச்சு மட்டும் என்ன ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு புக் எடுக்கிறத விட்டேன். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு இந்த டெட்ல தான் வேண்டா வெப்பா, சரி போகணுமா, சரி போய் தான் பாக்கலாம் போ, படிக்கல சரி எதுக்கு போகணும், சரி அப்ளை பண்ணதுக்கான போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அதுக்கப்புறம் பார்த்தா போயிட்டு கொஸ்டின் அட்டன் பண்ணும்போது எனக்கு தெரியும் சரி நம்ம கிளியர் இது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் குரூப் 4க்கு படிச்ச தமிழ் வந்து கொஸ்டின் ரிவைஸ் ஒரு முறை திருப்பி பார்க்கும்போது தமிழை பார்த்தோன்னே கெஸ் பண்ணிட்டு ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மொத்தம் டெட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல வந்து 30 தமிழ் 30, இங்கிலீஷ் 30, சைக்காலஜி 30, மேக்ஸ் 30, மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் 30, மேக்ஸ் 30, சயின்ஸ் 30, மொத்தம் 150 மார்க்கு. தமிழ்ல வந்து எழுதும்போது தெரிஞ்சுட்டு எழுதும்போது நம்ம கரெக்டா பர்டிகுலா ரொம்ப வந்து சரியான ஆன்சர் இதுதான் சொல்லிட்டு நமக்கு தெரியும். அந்த மாதிரி வந்து எனக்கு தான் தெரிஞ்சு அப்ப நான் என்ன பண்றேன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அப்பயே முடிவு பண்ணிட்டேன், நம்ம வந்து 99.9% வந்து பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. எது எனக்கு டிஎன்பிசில படிச்சது கை குடிச்சுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு நாள் கூட நான் டெட்டுக்காக நான் புக் எடுத்து படிக்க கிடையாது. பட் இருந்தாலும் டிஎன்பிசி படிச்சு தமிழும் மேக்ஸ் வந்து எனக்கு கை குடிச்சு. சரிங்களா? ஏன்னா ஆனா ஒரு நாள் கூட புக் எடுக்கல, ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணதை வச்சு தமிழும் இங்கிலீஷ் இது மேக்ஸ் மட்டுமே 60 கொஸ்டின், அதுல 4 கொஸ்டின் தான் தப்பு பண்ணேன். 56 கொஸ்டின் தமிழ், 56 கொஸ்டின் 56 கொஸ்டின், இதுல 2 அவுட் அதுல 2 அவுட். சரிங்களா? இதுல தெரிஞ்ச கொஸ்டின் தான் இந்த கடலோட கால்வாய் நிலுவான் இந்த ஒரு கொஸ்டின். ஏன்னா அது வந்து பிரிது முழுதலி. நான் என்ன பண்றேன்னா வெற்றிமணின்னு சொல்லிட்டு போட்டேன். இன்னும் ஒரு கொஸ்டின் அதே மாதிரி ஏதோ ஒன்று தப்பு. மேக்ஸ்ல அதே மாதிரி ஒரு 2 கொஸ்டின் தப்பு, மொத்தம் 4 கொஸ்டின் தான் தப்பு. அதுல 56 வந்துருச்சு. அடிச்சு பிடிச்சு போட்டா கூட நம்மளுக்கு ஓரளவுக்கு வந்துடும். அதே மாதிரி சயின்ஸ் வந்து பேசிக்கா தான் கேட்டிருந்தாங்க. நம்ம அந்த கான்செப்ட் தெரிஞ்சாவே
எழுதிடலாம் சரிங்களா. அந்த மாதிரி சயின்ஸ் எனக்கு கொஞ்சம் கை கொடுச்சு. அப்பயே நான் வந்து கெஸ் பண்ணிட்டேன், ஓ நம்ம வந்து கிளியர் இதுல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்போ வந்து அதுக்கப்புறம் அந்த ரெடியூஸ் மார்க்லாம் சொல்ல, அப்போ வந்து 82 எடுத்தா பாஸ். நான் வந்து வீட்டுல போட்டு பார்த்தேன், கரெக்டா எனக்கு வீட்டுல என்ன போட்டு பார்த்தேன்னா சேம் அதே தான் வந்துச்சு, 84 தான் வந்துச்சு. அப்ப நான் வரும்போதே சொல்லிட்டு வந்தேன், எங்க வீட்டுக்காரர் கூப்பிட்டு வரும்போதே எப்படி எழுதுன்னு சொல்லிட்டு, ஓரளவுக்கு 99.9% வந்து பாஸ், அந்த 1% தான் தெரியாது 0.1 அப்படின்னு. அதுக்கப்புறம் சரி வந்து செக் பண்ணி பார்த்தா 84 வந்துச்சு. அப்பயே சொல்லிட்டேன் நான் கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரெடியூஸ் மார்க் எல்லாம் போட்டாங்க. அதுக்கப்புறம் 75 வந்துச்சு, இப்போ 60 அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அது அதாவது நம்ம கஷ்டப்பட்டது வந்து வீண் போகல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த சிஸ்டர் ஒருத்தர் சொன்னாங்க, உங்களுக்கு இதோட நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஒண்ணு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த 3 முறை தள்ளி போனது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு டிஆர்பினா என்னன்னு சொல்லிட்டு ஏன் நான் வந்து இதை சூஸ் பண்ணல, எம்எஸ்சி பிஎன் முடிச்சிருக்கேன், பிஜி டிஆர்பிக்கு இது வரைக்கும் படிக்கல. ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு இதுல போய் தூண்டா போதும் கவர்மெண்ட் போஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். கடைசியில் அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு கடவுளா பார்த்து உனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இதுல போ அப்படின்னு சொல்லிட்டு ட்ராக்கை மாத்தி விட்ட மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய டைம் வந்து டெட்டு அது வந்து ஒரு தகுதி இதா இருந்தாலுமே நிறைய பேர் நம்ம போட்டி போடுறோம் சரிங்களா. எப்படியாவது எதாவது நம்ம போயிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி நிறைய டைம் படிச்சுட்டு போய் எழுதுவோம், மெனக்கட்டு அதுல வராது. ஆனா அந்த மாதிரி சுத்தமா படிக்கல. ஆனா ஒரு நல்ல ஒரு மார்க்ல எடுத்து தான் பாஸ் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து யூஜி டிஆர்பி ஜாயின் பண்ணி ஒரு கோச்சிங்ல தான் ஜாயின் பண்ணி இப்போ போயிட்டு இருக்கு. கண்டிப்பா நல்லதே நடக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் கண்டிப்பா நான் பண்ண தப்பு பண்ணிடாதீங்க. ஏன்னா எந்த ஒரு இடத்துலயும் மனதை எடுத்து விட்டுறாதீங்க. ஒண்ணு நமக்கு கிடைக்கலன்னா அதை விட பெஸ்டா நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலாம். ஒண்ணும் இது தகுதி இதா இருந்தாலும் எத்தனை பேர் நம்ம போட்டி போடுறோம் சொல்லுங்க பார்க்கலாம். இதுல கிளியர் பண்ணா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எத்தனையோ பேர் இதுல கூட அந்த கடைசி பார்டர்ல 1 மார்க்ல போயிடுச்சு, 2 மார்க்ல போயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப மார்க் குறைச்ச பின்னாடி நிறைய பேர் வந்து 74ல நின்றுச்சு. அதெல்லாம் வந்து நரக வேதனை, உண்மையா சொல்றேன். ஏன்னா அது வந்து அந்த வலியும் வேதனை வந்து அவங்களுக்கு தெரியும். அவங்க படிச்சாங்களா படிக்கல அப்புறப்பட்ட விஷயம். இருந்தாலும் அந்த கரெக்டா அந்த 1 மார்க்ல வந்து நிற்கும் போது என்னதான் தகுதி ஒரு குவாலிபிகேஷன் எக்ஸாமா இருந்தாலுமே அந்த 1 மார்க்ல போகும்போது அவ்வளவு ஒரு அவங்களுக்கு மனக்கவலையா இருக்கும் சரிங்களா. நம்மளுடைய உண்மையான உழைப்பை கொடுத்தா ஏதோ ஒரு விதத்துல கை கொடுக்கும் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் கண்டிப்பா. இப்போ வந்து டிஆர்பிக்கு கண்டினியூவா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா நல்லதே நடக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், எல்லாம் கடவுள் விட்ட வழி. நம்மளுடைய முயற்சியை போடலாம். நம்மளால எந்த அளவுக்கு முயற்சியை போட முடியுமோ அந்த அளவுக்கு போடலாம் சரிங்களா. ஏன்னா நிறைய பேர் இது வரைக்குமே என்னுடைய வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும், நான் வந்து மாட்டு போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா மாடை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்றது மட்டும்தான் தெரியும். எல்லாருக்கும் அவங்களுடைய வெளிப்புற தோற்றம் வந்து ஒன்னா இருக்கும், அவங்களுடைய உள்ளுக்குள்ள வந்து வேற ஏதாச்சும் போயிட்டு இருக்கும் சரிங்களா. எல்லாருமே ஏன் நான் இதை பார்த்துட்டு இருக்கேன்னா, என்னுடைய வந்து சின்ன வயசுல இருந்து ஒரு ஆம்பிஷன், நம்ம எப்படியாவது ஒரு போஸ்டிங் போயிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பெண் ஒரு பொண்ணுக்கும் சரி ஆணுக்கும் சரி அவங்களுடைய சுயமரியாதை அப்படின்றது ரொம்பவே முக்கியம். அது நமக்கு எது மூலியமா கிடைக்கும் அப்படின்றத நம்ம தேடிக்கணும். நம்ம தேடி அதுக்கு போக ஆரம்பிக்கணும். அந்த சுயமரியாதைக்கோசரம் தான் நான் இந்த ஒரு ஓட்டத்தை ஓடிட்டு இருக்கேன் ரொம்ப நாளாவே. போனா ஏதாவது ஒரு இந்த மாதிரி போஸ்டிங் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டை வச்சுட்டு ஏன் மெயின்டைன் பண்ணனா, நம்ம போனா கவர்மெண்ட் போஸ்டிங் தான் ஏதாவது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஓட்டத்தை ஓடிட்டு இருக்கேன். கண்டிப்பா அது என்னைக்கு கை கொடுக்கும்னு சொல்லிட்டு தெரியல, பார்க்கலாம், கடவுள் விட்ட வழி எல்லாமே. நீங்களும் என்ன மாதிரி ஏதாவது பண்ணிட்டு படிக்கிறவங்க இருந்தா கண்டிப்பா மனசை வந்து விட்டுறாதீங்க, தைரியமா படிங்க சரிங்களா. நான் வந்து இவ்வளவு நாள் வந்து அப்படிதான் இருந்தேன், என்ன ஒரு முடிவு பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம. இப்ப இந்த யூஜிடிஆர்பி ஜாயின் பண்ணும்போது கூட ஒரு பல கேள்வி கூட சேர்ந்துதான் நான் வந்து போராட்டிட்டு தான் அதுக்கப்புறம் இது கரெக்டா வருமா, பண்ணுமா, நம்மளால முடியுமா, செய்யுமான்னு. அதுக்கப்புறம் வந்து நிறைய நம்ம அடுத்துன்னு சொல்லிட்டு ஒரு தேடல்ல இறங்கும் போது தான் நமக்கான ஒரு கரெக்டான ஒரு பாதை வந்து அமையும். நான் அந்த மாதிரி ஏதோ ஒரு கரெக்டான பாதையை சூஸ் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நீங்களும் அடுத்து என்னன்னு சொல்லிட்டு ஒரு தேடலோட உங்களுடைய முயற்சி ஆரம்பிங்க. கண்டிப்பா வெற்றியா முடியும் சரிங்களா. ஏன்னா நிறைய பேர் கண்டிப்பா யாருக்காச்சும் ஒருத்தர் 2 பேருக்காவது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்ன மாதிரி ஒரு அந்த ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணவங்களுக்கு நிறைய பேர் வந்து இந்த ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இனிமே இந்த எக்ஸாம் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்க சரிங்களா. நம்மளுடைய அன்றாட வேலைகள் வந்து வேற ஒரு பாதையா இருந்தாலும் நம்மளுடைய கோலை வந்து என்னைக்கு விடக்கூடாது சரிங்களா. அதாவது ஒருத்தர் கஷ்டம் அதிகமா வருதுன்னா வாழ்க்கையில வந்து அவங்கள அதிகமா கடவுள் வந்து பக்குவப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா நான் வந்து இப்பதான் வந்து ஒரு கொஞ்ச நாளதான் வந்து உணர்ந்தேன் சரிங்களா. அதனாலதான் உங்களுக்கும் சொல்றேன். கண்டிப்பா இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்பயும் போல நம்ம வில்லேஜ் சம்பந்தமான வீடியோஸ் வரும். அதே மாதிரி இனிமே யாருக்காச்சும் நான் ப்ரிப்பேர் பண்றது தேவை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அதையும் கேளுங்க. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் அப்லோட் பண்றேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, இது மட்டும் இல்லாம டிஎன்பிசிக்கு ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது. இப்ப பிஓ எக்ஸாம் வரப்போகுது. அதுக்கு ஏன்னா டிஎன்பிசிக்கும் பிஓ எக்ஸாமுக்கும் சேம் சிலபஸ் அப்படின்னா அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு சரிங்களா. நம்ம படிச்சது எதுனாலும் வேன் போகாது. அதாவது நமக்கு எந்தெந்த வாய்ப்பு நம்மளுடைய படிப்புக்கு ஓப்பனா இருக்கா, எந்தெந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குதா, அது எல்லாமே எதுவுமே விடக்கூடாது அப்படின்றது இப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சரிங்களா. கண்டிப்பா எல்லாத்துலயுமே
இறங்கி மோதி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு. ஏதாவது ஒண்ணு இல்லைனாலே ஒண்ணு நமக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஒண்ணு இது மட்டும் போட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு தாட்ல தான் இருந்தாங்க டிஎன்பிசில. இப்போ லாஸ்ட் குரூப் ஒர்க்னா நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். மைண்ட் செட் ஃபுல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. கண்டிப்பா இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ பார்க்கலாம்.